ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் 145 கொஷின் வரைக்கும் பார்த்தோம். ஸோ அதை நெக்ஸ்ட் கொஷின் கண்டினியூ பண்ணலாம். A dash type of shelter belt considerably reduces the wind velocity by 30 to 40% of original wind speed. ஸோ 30 to 40% wind ஸ்பீடை வந்து ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் நம்ம வந்து ஷெல்டர் பெல்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்குறான். என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல்லி பெனிட்ரபிள். சரிங்களா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பெனிட்ரபிள் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் ப்ரொடக்டிவ் கவர் கொடுக்கும். சரிங்களா, ஸோ ஓவர் த ஏரியா வந்து யூனிஃபார்ம் ப்ரொடக்டிவாக இருக்கும். விண்ட் வெலாசிட்டி வந்து 30 to 40% கம்மியாயிரும். சரிங்களா, ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் டர்புலன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாது. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஃபுல்லி பெனிட்ரபிள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். Universal soil loss equation is dash and it does not illustrate the actual soil erosion process. So universal soil loss equation A is equal to RK LS CP. இதுதான் இந்த ஃபார்முலா தான் யூனிவர்சல் சாயில் லாஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலா. சரிங்களா, யூஎஸ்எல்எல்இன்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஏ வந்து ஆவரேஜ் ஆனுவல் சாயில் லாஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டன் ஹெக்டர் பெர் ஹவரில் இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கே அடுத்த ஆர் வந்து என்ன டினோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரெயின்ஃபால் எரோசிவிட்டி ஃபேக்டர். ரெயின்ஃபால் எரோசிவிட்டி ஃபேக்டர் இது. அடுத்து கே வந்து பார்த்திங்கன்னா எரோடபிலிட்டி ஃபேக்டர், சாயில் எரோடபிலிட்டி ஃபேக்டர். எல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப் லென்த் ஃபேக்டர், ஸ்லோப் லென்த்து. அண்டு எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீப்னஸ், ஸ்லோப் ஸ்டீப்னஸ். சரிங்களா, ஸ்லோப் ஸ்டீப்னஸ். அடுத்து சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராப் மேனேஜ்மெண்ட் ஃபேக்டர் விச் இஸ் நோன் அஸ் கவர் ஃபேக்டர் சொல்லுவோம், கிராப் மேனேஜ்மெண்ட். சரிங்களா, அடுத்து பி உங்களுக்கு தெரியும் கன்சர்வேஷன் ஆர் ப்ராக்டிஸ் ஃபேக்டர். சரிங்களா, இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து ஆனுவல் சாயில் லாஸ் விச் மீன்ஸ் யூனிவர்சல் சாயில் லாஸ் ஈக்குவேஷன். சரிங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை அடிக்கடி கேட்பாங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா எம்பிரிக்கல் ஈக்குவேஷன். சரிங்களா, ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எ குட் டேஷ் மெயின்டைன்ஸ் த சாயில் ஸ்ட்ரக்சர் அண்ட் கன்சர்வ்ஸ் த மாய்ச்சர் இன் த சாயில் ஆக்ட் அஸ் அன் விண்ட் எரோஷன் கண்ட்ரோல். ஸோ விண்ட் எரோஷன் கண்ட்ரோலாகவும் ஆக்ட் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேசிங் கிடையாது. கிரேசிங் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எரோஷனை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். சரிங்களா, கிரேசிங் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து சாயிலோட ஈஸியாக வந்து எரோஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஹார்வெஸ்டர் லேண்டும் கிடையாது. சரிங்களா, ஸோ அடுத்து ட்ரை லேண்டும் கிடையாது. ஒரு நல்ல கிராப் ரொட்டேஷன் தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஒரு நல்ல கிராப் ரொட்டேஷன் தான் வந்து சாயில் ஸ்ட்ரக்சரையும் நல்லா மெயின்டைன் பண்ண இது பண்ணும், மாய்ச்சரை ரிட்டைன் பண்ணும், விண்ட் எரோஷனாகவும் ஆக்ட் பண்ணும். சரிங்களா, எ குட் கிராப் ரொட்டேஷன். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து த ஸ்ட்ரெயிட் ட்ராப் ஸ்பில்வே டிசைன் த ஹைட் ஆஃப் த லாங்கிடியூனல் ஸ்டில் இஸ் கம்ப்யூட்டட் பை எஸ் இஸ் ஈக்குவல் டு h/4. சரிங்களா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு டேஷ் டைப் ஃபெயிலியர் இஸ் வெரி காமன் இன் சூட் ஸ்பில்வே அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் தான். பைப்பிங் டைப் ஃபெயிலியர் தான் வந்து காமனாக இருக்கும் சூட் ஸ்பில்வேல. பைப்பிங்கில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சூட் ஸ்பில்வே வந்து ஸ்வீப்பேஜ் வந்து கீழே அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஸ்பில்வேல வந்து அந்த ஃபவுண்டேஷனோட சாயில் எல்லாத்தையும் கேரி அவுட் பண்ணிடும். ஸோ அந்த டனல்ஸ் பைப்பில் வந்து வீக்கன் பண்ணிடும், ஸ்ட்ரக்சராகவே வீக்கன் பண்ணிடும். சரிங்களா, அதனால் பைப்பிங் ஃபெயிலியர் தான் மோஸ்ட் காமன் ஃபெயிலியர். ஸ்டில்லிங் வந்து இதில் வராது. ஸ்டில்லிங்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டில்லிங் பேசிங் இது வந்து ஒரு ஃபெயிலியர் கிடையாது. இது வந்து எனர்ஜி டிசிபேஷனுக்காண்டி யூஸ் பண்ணுறது ஒன்று, ஸ்டில்லிங் பேசிங். அடுத்து ஓவர் டர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இது எங்கே அதிகமாக இருக்குன்னா ரிட்டைனிங் வால்ஸில் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா, ரிட்டைனிங் வால்ஸ். அது மட்டும் இல்லாமல் கிராவிட்டி ஸ்ட்ரக்சர்ஸில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெயிலியர் நடக்கும். ஓவர் டர்னிங் டைப் ஃபெயிலியர் தான் காமனாக இருக்கும் ரிட்டைனிங் வால்ஸில், கிராவிட்டி ஸ்ட்ரக்சர். ஸ்லைடிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃப்ரிக்ஷன் சரியாக இல்லாததுனால என்ன நடக்கும்னா இந்த மாதிரி ஃபெயிலியர் நடக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு சூட் ஸ்பில்வேல இருக்காது. சரிங்களா, ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி கரெக்ட் ஆன்சர் பைப்பிங். சரிங்களா, ஸோ அடுத்து டேஷ் அவுட்லெட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் டு யூஸ் இந்த சூட் ஸ்பில்வே. பார்த்தீங்களா, சூட் ஸ்பில்வே சுற்றி எத்தனை கொஷின் கேட்குறாங்க பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூட் ஸ்பில்வேங்கிறது. ஸோ ட்ராப் இன்லெட் ஸ்பில்வே, ட்ராப் ஸ்பில்வே, சூட் ஸ்பில்வேலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீகால் பண்ணிக்கோங்க இந்த பார்ட்டை. So dash outlet is more suitable to use in chute spillway, especially where channel grade below the structure is being unstable. ஸோ எந்த டைப் ஆஃப் அவுட்லெட் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேன்டிலிவர் டைப் தான் சொல்லுவோம். சரிங்களா, கேன்டிலிவர் டைப் இல்லைன்னா ஃப்ளிப் பக்கெட்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து கேன்டிலிவர் டைப் ஆர் ஃப்ளிப் பக்கெட். ஸோ இந்த டைப் ஆஃப் அவுட்லெட் தான் மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும். இந்த கேன்டிலிவர் டைப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பில்வேயோட டோவில் இருக்க எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். வாட்டர் இருக்க எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்பில்வேல உள்ள எல்லா வாட்டரையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆகும், எரோஷன் ப்ரிவெண்ட் ஆகும். ஸோ அங்கே டவுன் ஸ்ட்ரீம் சேனல் வந்து
அன்ஸ்டேபிளாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் வி ஆர் யூஸிங் தி கேன்டிலிவர் டைப். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிம்பிளி சப்போர்ட்டட் டைப் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து சூட் ஸ்பில்வேலே கிடையாது. ஸ்ட்ரக் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் இது சரிங்களா. நம்மளுக்கு அவுட்லெட்டுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் டவுன் ஸ்ட்ரீம் சேனலுக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டு. அடுத்து கண்டினியூஸ் டைப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைப் இல்லை. ஸோ இதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், கேன்டிலிவர் டைப். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So dash spillways have the dual purpose of gully and flood control. So gully as well as flood control. என்ன டைப் ஸ்பில்வே? ட்ராப் இன்லெட் ஸ்பில்வே சரிங்களா. உங்களுக்கு ட்ராப் ஸ்பில்வே பொறுத்த வரைக்கும், ட்ராப் இன்லெட் ஸ்பில்வே பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வந்து உங்களுக்கு சேஃபாக அந்த ரன் ஆஃபை வந்து கன்வே பண்ணிடும் சரிங்களா. எதன் பொறுத்தனா ஒரு வெர்டிக்கல் இன்லெட்னால சரிங்களா. வெர்டிக்கல் இன்லெட்டை வந்து கண்டிட்டில் வந்து அழகாக சேஃபாக பாஸ் பண்ணிடும். ஸோ அதனால் உங்களுக்கு கல்லி எரோஷனும் ப்ரிவெண்ட் ஆகும், ஃப்ளட் கண்ட்ரோலும் ஆகும் சரிங்களா. பட் சூட் ஸ்பில்வே அப்படி கிடையாது. எர்த்தன் டேமும் கிடையாது, பாக்ஸ் இன்லெட்டும் கிடையாது. எர்த்தன் டேம் வந்து உங்களுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ வந்து தான் ஈஸியாக இது பண்ணுறதுக்காண்டி தான் எர்த்தன் டேம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ பாக்ஸ் இன்லெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இன்லெட் ஸ்ட்ரக்சர் சரிங்களா. இது எதுக்குன்னா இது வந்து ரெண்டுக்குமே யூஸ் பண்ண முடியாது. கல்லி எரோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃப்ளட் கண்ட்ரோல் ரெண்டுக்குமே காமனாக இதை யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. டூயல் பர்பஸ் யூஸ் பண்ண முடியாது பாக்ஸ் இன்லெட்டு. ஸோ அதே மாதிரி சூட் இன்லெட் வந்து என்னென்னா டவுன் தி ஸ்லோப்பில் வந்து வாட்டர் சேஃபாக கேரி பண்ணுறதுக்கு தான் அது சரிங்களா. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ண மாட்டாங்க கல்லிக்கும் ஃப்ளட் கண்ட்ரோலுக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து த ஸ்டாகர்ட் ட்ரென்ச்சஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் டேஷ் த லென்த் கம்பேர்ட் டு த கிரேடட் ட்ரென்ச்சஸ். ஸோ ஸ்டாகர்ட் ட்ரென்ச்சஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஷார்ட்டர் லென்த்தாக தான் சரிங்களா. சின்ன கேப்பு தான் இருக்கும். ஷார்ட்டர் லென்த் கேப் பிட்வீன் த அட்ஜசன்ட் ட்ரென்ச்சஸில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாகர் ட்ரென்ச்சஸை பொறுத்த வரைக்கும் இது ரன் ஆஃப் வந்து இன்டர்செப்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இன்க்ரீஸ் த இன்ஃபில்ட்ரேஷன், ஸ்லோப்பிங் லேண்டில் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இந்த ஸ்டாகர் ட்ரென்ச்சஸ் சரிங்களா. கிரேடட் ட்ரென்ச்சஸ் வந்து பொதுவாக ஜென்ரலி லாங்கராக இருக்கும், வித் ஸ்ட்ரைட் ஸ்லைடாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா இந்த கிரேடட் ட்ரென்ச்சஸ் எதுக்குன்னா ஈஸிலி ட்ரைன் தி எக்ஸஸ் வாட்டர் வந்து சேஃபாக நம்ம வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் கிரேடட் ட்ரென்ச்சஸ். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், இந்த ஸ்டாகர் ட்ரென்ச்சஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் ஷார்ட்டர் லென்த் சரிங்களா. ஷார்ட்டர் லென்த்துக்கு வி ஆர் யூஸிங் தி ஸ்டாகர் ட்ரென்ச்சஸ். ஏன்னா கிரேடட் ட்ரென்ச்சஸ் தான் ஜென்ரலி லாங்கர்னு சொல்லிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். Dash type of terrace is constructed by taking the soil from both sides of the embankment. ஸோ both sides of the embankmentல எடுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னம் டைப் தான் சரிங்களா. ஸோ ப்ராட் பேஸ்டோ நிக்கோலஸ் டைப் ரிட்டன்ஷன் டெரஸே கிடையாது. மேக்னம் டைப் டெரஸ் தான் வந்து போத் எம்பாங்க்மெண்ட்ஸ்லையும் சாயில் எடுக்க வேண்டியது. ஸோ அடுத்து டேஷ் பெஞ்ச் டெரேசஸ் ஆர் அடாப்டட் இன் த லோ ரெயின்ஃபால் ஏரியாஸ் வித் பெர்மியபிள் சாயில். ஸோ இதில் வந்து 3 டைப் இருக்குது சரிங்களா. ஸோ லெவல் டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோ கிராஸ் ஸ்லோப் இருக்காது. ரெண்டாவது இது வந்து லோ ரெயின்ஃபால் ஏரியாவுக்கும் பெரிமேபிள் சாயிலுக்கும் சூட்டபுளாக இருக்காது சரிங்களா. இந்த மெயினாக பேடி கல்டிவேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த லெவலில். ஸோ லெவல் பெஞ்ச் டெரஸில் ஸ்லோப்பிங் அவுட்டோட பொறுத்த வரைக்கும் லோ ரெயின்ஃபால் ப்ளஸ் பெர்மியபிள் சாயிலுக்கு வந்து இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் சரிங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸ்லோப்பிங் இன்வர்டை பொறுத்த வரைக்கும் ஹை ரெயின்ஃபால் ஏரியாஸ்க்கு வி கேன் யூஸ் சரிங்களா. ஸ்லோப்பிங் இன்வெர்ட் பெஞ்ச் டெரேசஸ் ஹை ரெயின்ஃபால் ஏரியாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இரிகேட்டட் டைப் வந்து பேடி இரிகேஷன் லெவல் டெரேசஸ் தான் சரிங்களா. ஸோ மற்ற எதுவுமே வராது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ டேஷ் இஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் பெஞ்ச் டெரேஸ் விச் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை ஃபில்லிங் த சாயில் பிஹைண்ட் த ஸ்டோன் வால்ஸ் பின்னாடி சரிங்களா. மேட் அட் அவுட்டர் எட்ஜ் ஆஃப் தி டெரேஸ் வித். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டெரேஸ் சப்போர்ட்டட் பை தி ஸ்டோன் வால். ஆப்ஷன் சி தான் கரெக்டானது. ஸோ நம்ம பெஞ்ச் டெரேஸில் இப்போ இன்வெர்டு அவுட்வர்டு இது எல்லாமே செக் பண்ணோம். லெவல் பெஞ்ச் டெரேஸ் செக் பண்ணோம். ஸோ இது மட்டும்தான் வந்து ஸ்பெஷல். ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது ஸ்டோன் வால் வந்து மேக் பண்ணி இது பின்னாடி வந்து சாண்ட் ஃபில்லிங் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ சாண்ட் ஃபில்லிங் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கூடும் ஓகேவா. ஸோ இங்கே வந்து எர்த்தன் பண்ட் வந்து எங்கே ஸ்டேபிளாக இல்லையோ அந்த இடத்துல வந்து வி ஆர் யூஸிங் திஸ் பெஞ்ச் டெரேஸ் சரிங்களா, சப்போர்ட்டட் பை ஸ்டோன் வால். ஸோ இது காமனாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹில்லி அண்ட் ராக்கி ஏரியாஸில் தே ஆர் யூஸிங் ஏரியாஸில் சரிங்களா. ஸோ எர்த்தன் பண்ட் எங்கே ஸ்டேபிளாக இல்லையோ அந்த இடத்துல வி ஆர் யூஸிங் தி ஸ்டோன் வால். ஸோ அதான் சொல்கிறாங்க பெஞ்ச் டெரேஸ் சப்போர்ட்டட் பை தி ஸ்டோன் வால். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து டேஷ் கல்லீஸ் ஆர் ஃபவுண்ட் இந்த அலுவியல் பிளேன். ஸோ அலுவியல் பிளேனில் வந்து வி ஆர் ஃபேஸிங் யூ ஷேப்டு கல்லி தான் சரிங்களா. வி ஷேப், யூ ஷேப், ஆக்டிவ், இன்ஆக்டிவ் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷேப் தான் வி ஆர் ஃபேஸிங் இன் அலுவியன் பிளேன்ஸ். அடுத்து
ஸ்ட்ரிப் கிராப்பிங் இஸ் டன் டு கண்ட்ரோல் எரோஷன் காஸ்ட் பை. ஸோ ஸ்ட்ரிப் கிராப்பிங் உங்களுக்கு தெரியும், ஸ்னோஃபால்னால கிடையாது, கிளேசியர்ஸ் கிடையாது, சேனல் எரோஷன் கிடையாது. ஸ்ட்ரிப் கிராப்பிங் எதுக்காண்டி பண்ணுவோம், ரன் ஆஃப்னால ஏற்படக்கூடிய எரோஷனை தடுக்கிறதுக்கு வி ஆர் யூசிங் ஸ்ட்ரிப் கிராப்பிங். சரிங்களா? அடுத்த கொஷின், டேஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் எனி பிளான்ட் ரெசிடியூஸ் ஆர் அதர் மெட்டீரியல்ஸ் டு கவர் த டாப் சாயில் சர்ஃபேஸ். ஸோ டாப் சாயிலை கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டில்லேஜ் யூஸ் பண்ண மாட்டோம், வீடிங் யூஸ் பண்ண மாட்டோம், ப்ளோயிங் யூஸ் பண்ணுவோம், மல்ச்சிங் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? டாப் சாயில் சர்ஃபேஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு. ஸோ பிளான்ட் ரெசிடியூனால நீங்கள் ஈஸியாக வந்து மல்ச்சிங் சொல்லிடலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து எரோஷன் ஏற்படாது, உங்களுக்கு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டிலாம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? மல்ச்சிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், plastic mulches are suitable for dash in semi-arid and arid regions. So suitable for nurseries தான். ஸோ நர்சரிஸ் தான் we are using plastic mulches. ஸோ டாலர் பிளான்ட்ஸுக்கு வெஜிடேஷனும் கார்டன் பிளான்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், நர்சரிஸ் மட்டும் தான் we are using plastic mulches வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி 160 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இது இந்த செட் ஆஃப் சீரீஸ் நீங்கள் பார்க்கலன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். அப் டு நம்ம 130 கொஷின்ஸ்க்கு மேலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து வெயிட்டேஜ் ஆஃப் தி யூனிட், வெயிட்டேஜ் ஆஃப் டாப்பிக்கையும் போட்டுறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் இயர் டிஎன்பிசியில் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க, எந்தெந்த இயரில் வந்து எந்தெந்த யூனிட்டுக்கு வந்து வெயிட்டேஜ், எந்தெந்த டாப்பிக்கில் மோர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூ வாட்சிங் தி வீடியோஸ். தேங்க்யூ.